வணக்கம், நான் ஆதி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, லேப்டாப் இல்லைனா நீங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஒரு 10 ஷார்ட்கட் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்ட் ஃபைலை கண்டுபிடிக்கிறது. ரீசெண்ட் ஃபைலில் கண்டுபிடிக்கிறது என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம். ரீசெண்ட் ஃபைல் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 3 மாதம் இல்லைனா 2 மாதம் இல்லைனா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உங்கள் லேப்டாப் இல்லைனா கம்ப்யூட்டரில் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் கீபோர்டில் விண்டோஸ் +R இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிங்க. ஒரு டேஷ்போர்டு ஒன்று ஓப்பன் ஆகும். இதேமாரி தான் ஒரு சர்ச் பார் ஆப்ஷன் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. RECENT அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவரையும் நீங்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகிடும். இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரீவியஸாக என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஸோ இதை பயன்படுத்திக்கிங்க. நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்ச். அதாவது சர்ச் என்ன அப்படின்னா, என்ன சர்ச்சை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வேர்ட் பேட்லேயே இல்லை ஒரு நோட் பேட்லேயே ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணுறீங்க. இந்த பேராகிராஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வேர்டை மட்டும் சர்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, Ctrl+F அப்படிங்கிறத ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். அதில் நீங்கள் என்ன சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அடுத்து சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த ஃபைல்ஸ், அதாவது நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ANT அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த அண்டுங்கிறது எந்தெந்த இடத்துலலாம் அண்டு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு காமிச்சிரும். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்கு. இப்போ நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிளிட் ஸ்க்ரீன். இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ இருக்குது. லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அதை பார்த்து டைப் பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஒரே டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரீனை வந்து நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. பட் வந்து நம்ம வந்து இதில் ஓப்பன் பண்ணலாம். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம விண்டோஸ் +லெஃப்ட் ஆரோ, அதாவது உங்கள் கீபோர்டில் லெஃப்ட் ஆரோ இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ள ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயும், செகண்டில் உள்ள டேப் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டேப்லேயும் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இது மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் இருக்கிறத பார்த்து ரைட் சைடில் நீங்கள் டைப் பண்ணலாம். இது வந்து இந்த டேட்டா என்ட்ரி பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஷார்ட்கட் ட்ரிப். இதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. இப்போ நாலாவதாக பார்க்கக்கூடிய ஷார்ட்கட் ட்ரிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபைலை ரீநேம் பண்ணுறது. இதில் என்னடா உங்களுக்கு ஷார்ட்கட் டிப்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு லார்ஜ், அதாவது நீங்கள் ஒரு ஃபோட்டோஷாப்போ இல்லை ஒரு மூவியோ நீங்கள் ரெடி பண்ணுவீங்க, ரெகுலராக ரெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இது உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஷார்ட்கட் டிப்ஸாக இருக்கும். இப்போ நீங்கள் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்னா அதை ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுத்து தான் அதை ரீநேம் பண்ணுவீங்க. அதேமாரி பண்ண வேணாம். ஜஸ்ட் அந்த ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணி F2 அப்படிங்கிற டேப்பை வந்து நீங்கள் உங்கள் கீபோர்டில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னாலே போதுமானது. உங்களோட ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நேம் வந்து உங்களுக்கு டெலிட் ஆகிட்டு நீங்கள் என்ன புது நேம் என்ட்ரு பண்ணுமோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலை வந்து குயிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீநேம் பண்ணிக்கலாம். நம்ம அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் விண்டோஸில் இல்லை கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது அப்படின்னு தெரியல அப்படின்னா எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட விண்டோஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது இந்த விண்டோஸ் பிரிண்ட் ஸ்க்ரீனுங்கிற ஆப்ஷனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடும். இந்த சேவ் ஆன ஃபைல் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட மை கம்ப்யூட்டருக்குள்ளே போய்ங்க. அதில் வந்து பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிக்சர்ஸுங்கிற ஆப்ஷனில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரே இருக்கும். சில இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7 விண்டோஸ் 8லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஷோ ஆகாது. நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பெயிண்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணீங்க. பெயிண்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு Ctrl+V அப்படிங்கிற ஆப்ஷனை இது பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். நீங்கள் அதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது பேஸ்ட் ஆகிடும். அது மூலிமா நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஃபார்மேட்டுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆறாவதாக பார்க்கக்கூடிய ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் விண்டோஸ் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்க, அதில் ஹிடன் செட்டிங்ஸாக நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை எப்படி குயிக்காக ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விண்டோஸ்+X வந்து நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா அதில் உள்ள ஹிடன் செட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக ஓப்பன் ஆகிக்கலாம். இதில் உள்ள ஆப்ரேஷன்லாம் நீங்கள் 1 by 1 குயிக்காகவே நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். இதுக்காக போய் நீங்கள் செட்டிங்ஸில் போய் நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இந்த விண்டோஸ்+X யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் ஃபோல்டர்லாம் வந்து நீங்கள் அதாவது ஹிடன் செட்டிங்ஸை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஏழாவதாக பார்க்கக்கூடிய ஷார்ட்கட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் விண்டோஸே நீங்கள் ஜூம் பண்ணணும் இல்லை ஜூம் இன்னு ஜூம் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக பண்ணலாம்.
இது எதுக்கு யார் யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ என்ன மாரி இப்போ யூடியூபர் உங்களுக்கு நீ ஏதாச்சும் எடிட்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்க, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக காட்டணும், வீடியோ எக்ஸ்பீரியன்ஸாக காட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் ப்ளஸ் சிம்பிள், அதாவது விண்டோஸு ப்ளஸ் இதை நீங்கள் அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூம் அவுட் ஆகும். இதை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா விண்டோஸ் மைனஸ் அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஒரு பார் ஓப்பன் ஆகும். இந்த பார் ஓப்பன் பண்ணுறப்பே அதுலேயே வந்து ப்ளஸ் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமாங்கிற மேக்னிக்ஸ் ஃபைல் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இது மூலிமா வந்து நீங்கள் விண்டோஸை வந்து ஜூம் இன்னு ஜூம் அவுட்டு அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம 8ஆவதாக பார்க்கக்கூடிய ஷார்ட்கட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சடனாக ஒரு ஆப்பை ஒன்று ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆப் இல்லை, ஒரு சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட் பேட் ஓப்பன் பண்ணணும், ஏதோ வந்து அர்ஜென்ட்டுக்கு அதை நோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நோட் பேடுன்னு இல்லை, நீங்கள் எது வேணால் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ப்ளஸ் ஆர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் நோட் பேட்னு சர்ச் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கனாலே நோட் பேடு வந்து பார்த்தீங்கன்னா சடனாக உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ள போயிட்டு நீங்கள் அதாவது விண்டோஸுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இதை போய் ரன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சடனாக விண்டோஸ் ப்ளஸ் ஆர் கொடுத்து அதில் நோட் பேடுன்னு என்ட்ரு பண்ணிங்கனாலே ஓப்பன் ஆகிடும். அதை மாதிரி நீங்கள் வந்து எம்எஸ் வேர்டுனா எம்எஸ் வேர்டு, இப்போ ப்ளூ ஸ்டாக்னா ப்ளூ ஸ்டாக்ஸு, பப்ஜினா பப்ஜி, அதுமாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணி சடனாக வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இது மூலிமா நீங்கள் நிறையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்கட். இப்போ நம்ம 9ஆவது பார்க்கக்கூடிய ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங். இந்த மல்டி டாஸ்கிங்னா என்னன்னு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து ஒரு டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம், ஒரு டேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட் ஆஃப் வார், இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு 10-15 டேப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. இதனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுஸை எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு டேப்பாக ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. நீங்கள் ஆல்ட் ப்ளஸ் டேப் இந்த 2 பட்டனை நீங்கள் அழுத்துனீங்க அப்படின்னாலே போதும். 1 by 1 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் ப்ளஸ் டேப் நீங்கள் ப்ரெஸ் பண்ணினா அப்படின்னாலே இப்போ உங்களுக்கு போதும். ஒவ்வொரு இதாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா நீங்கள் அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குயிக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்டில் பண்ண உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்க் மேனேஜரை குயிக்காக எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Ctrl+Shift+Escape இந்த பட்டன், அதாவது Ctrl+Shift+Escape இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணீங்க அட்டன் டயத்தில் அப்படிங்க ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் மேனேஜர் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிடும். ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஃபைல்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, எந்தெந்த ஃபைல்ஸ் வந்து தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்து நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, 10 ஷார்ட்கட்டோட இந்த வீடியோ முடியல. கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் எல்லாருமே என்கிட்ட கமெண்ட் பண்ணி கேட்டீங்க. ஸோ ஒரு 10-15 பேர்கிட்ட வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த இது. உங்களோட ஐபியை வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறது, நம்ம இப்போ ஒரு லேப்டாப் இல்லை நம்ம ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஐபியை வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் ப்ளஸ் ஆர் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். சிஎம்டின்னு டைப் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபி கான்ஃபிகரேஷன் ஆல் அப்படின்னு போட்டு ஸ்லாஷ் போட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஐபியிலேருந்து உங்களோட சிஸ்டத்தில் உள்ள ஃபுல் பயோடேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா A to Z வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிரும். ஸோ ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.